ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இறங்கிட்டு தான் இருக்குது. எப்போ பாட்டம் அவுட் ஆகும்னு தெரியல. ஸ்விங்கு வந்து பெருசாக இருந்துச்சு. என் போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட 2% மைனஸில் போயிட்டு அப்புறம் 0.4 சம்திங் ஏதோ வந்து முடிஞ்சுது. பார்ப்போம் இது எப்போ நிற்கிது, எப்போ பாட்டம் அவுட் ஆகுதுன்னு. பட் நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. நான் இன்றைக்கி ஒரு டியூட்டி கூட போட்டிருந்தேன். உங்களோட கம்பெனிஸ் வந்து நீங்கள் அதிகமாக இன்னிங்ஸ் கொடுக்குறப்போ வந்து அதுவே ஆல்ரெடி பிஇயை குறைச்சிருக்கும். இப்போ மார்க்கெட்டு சேர்ந்து பிஇ குறைக்கிறப்போ உங்கள் கையில் காசு இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். நான் ஃபுல்லாக டிப்ளாய் பண்ணதுனால வாங்க முடியறது இல்லை. ஏதாவது சேலரி வந்தால் அப்படியே ஆவரேஜ் பண்ணணும். ஒரு 20% கேஷ் வச்சுருக்கணும் கையில் அப்படிங்கிறது வந்து ஒரு லெசன். நம்ம எடுத்துகிட்டு வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற கம்பெனி வந்து பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ்ங்க. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு மிட் கேப் ஃபண்டில் இந்த ஸ்டாக் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு எந்த மிட் கேப் ஃபண்டுமே இருக்காது. ஸோ அந்தளவு ஒரு ஃபேமஸான ஸ்டாக்கு. இந்த இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆஸ்பிரேஷன் வந்து நல்லா இருக்குது, க்ரோத்தும் நல்லா இருக்குது. கம்பேர் டு பெரிய ஜெயண்ட்டில் வந்து பார்க்குறப்போ கைடன்ஸ் வந்து ஒரு பெரிய லெவல் வச்சு மூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி $1 பில்லியன் சொன்னாங்க, அச்சீவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் FY27 போல் $2 பில்லியன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டாங்க அதுக்கு பக்கத்தில். ஸோ அவங்க சொல்கிறத செஞ்சிட்ருக்கிறாங்க. அதுதான் இதில் பெரிய அவங்கள்ட்ட நான் பெரிய பாசிட்டிவாக பார்க்குறேன். இந்த கம்பெனியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இவங்க ஒரு சிம்பிள் கன்சல்டன்சி சர்வீசஸ் கம்பெனி மாதிரி கிடையாதுங்க. இவங்க நிறைய டெக்னாலஜியை லெவரேஜ் பண்ணி நிறைய இன்னோவேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறாங்க, க்ளவுடில் இருக்கிறாங்க, ஏஐ, டேட்டா அனலிட்டிக்ஸு, சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயினு எல்லாத்துலேயுமே இருக்கிறாங்க. ஆஸ் பர் லாஸ்ட் இயரில் வச்சு பார்க்குறப்போ வந்து BFSI பேங்கிங் ஃபைனான்சியல் 31%, ஹெல்த் கேர் லைஃப் சயின்ஸில் வந்து 22%. பட் இந்த குவார்ட்டரில் வந்து இவங்க அப்படி ஹெல்த் கேர் லைஃப் சயின்ஸில் இவங்களுக்கு நிறைய ரெவன்யூ ஜென்ரேஷன் வந்துருக்குது. BFSI செகண்டு தான். அப்புறம் இந்த எமர்ஜிங் இண்டஸ்ட்ரி சாஃப்ட்வேர் இந்த இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 47%. இவங்க சர்வ் பண்ணுற எல்லா இண்டஸ்ட்ரீஸும் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ், ஹெல்த் கேர், லைஃப் சயின்ஸு, இண்டஸ்ட்ரியல், டெலிகாம் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. குளோபல் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க யூஎஸ்ஏயில் வந்து இவங்களோட மெயின் ரெவன்யூ வந்து யூஎஸ்ஏலேருந்து வருது. ரெண்டாவது இவங்களோட எம்ப்ளாயீஸ் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24,000 எம்ப்ளாயீஸ் வந்து இருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 20,000 அபோவ் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற கம்பெனிங்க. இவங்க அந்த ஜென்ஏஐ ஸ்டுடியோன்னு சொல்லி இவங்க வச்சுருக்கிறது வந்து இந்த 3 லொக்கேஷனில், யூரோப்பு, USA அண்டு இந்தியாவில். இவங்க வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 189 கிளைண்ட்ஸ் வந்து இவங்களோட இருக்கிறாங்க. அதில் டாப் 10ல் இருந்து மட்டும் இவங்களுக்கு 40% ரெவன்யூ வருது. பேலன்ஸ் 179 கிளைண்ட்ஸு வந்து பேலன்ஸ் 60% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இவங்க ஈரானியர் பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. 4 கஸ்டமர்ஸை வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட பக்கெட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா $1 to $5 மில்லியன். அதே மாதிரி 7 கஸ்டமர்ஸ் இவங்க வந்து இந்த $10 to $20 பில்லியன். ஸோ $50 to $70 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைண்ட்டும் இந்த மாதிரி இவங்க ஆட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவங்க டாப் 5 லார்ஜஸ்ட் பேங்க்ஸ் இன் போத் US அண்ட் இந்தியாவில் 3 இவங்க சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டாப் 3, அதாவது டாப் 5ல் டாப் 3 வந்து ஃபின்டெக் கம்பெனிஸ் வந்து இவங்க சர்வ் பண்ணிட்டுருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட டாப் 10ல் இவங்க எத்தனை கம்பெனிஸ் சர்வ் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இன்னோவேட்டிவ் குளோபல் கம்பெனிஸ்னு போஸ்டன் கன்சல்டிங் குரூப் சொன்ன கம்பெனிஸில் 12 வந்து இவங்களோட கஸ்டமர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இது அவங்களோட எஃபிஷியன்ஸை காட்டுதுங்க. ஸோ அவார்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த ஜான்வரி இந்த இயர்லேயே பார்த்திங்கன்னா 3 அவார்டு, டிசம்பரில் இங்கே 3 அவார்டு, இந்த மாதிரி இது இவங்களோட சக்ஸஸையும் எஃபிஷியன்ஸையும் காட்டுதுங்க. அடுத்து வந்து லீடர்ஷிப் டீம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் லீடர்ஷிப் டீம் இவங்க இதில். ஸோ இதுதான் அவங்களோட லீடர்ஷிப் டீமு. இவங்கள வந்து இது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு, இது வந்து மேனேஜ்மெண்ட் டீமு. இதில் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் சிஇஓடது வந்து பார்த்தேன். சிஇஓடது வந்து பார்த்திங்கன்னா இவர் முன்னாடி வந்து ஹர்மன்லேயும் அடுத்து ஹர்மன் சிம்பனி ரெண்டும் HCL அமெரிக்காவில் இருந்துருக்கிறாரு, சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் இருந்துருக்கிறாரு. இதெல்லாம் அவரோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இங்கே 5 இயர்ஸ் அபோவ் வந்து இங்கே சிஇஓ அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கிறாரு. ரேஷியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ரேஷியோ ROC, ROEலாம் 20 அபோவ் இருக்குது. CFO to OP வந்து பார்த்திங்கன்னா 63.3, அதாவது இவங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து எவ்வளோ கேஷாக வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அது 63% இருக்குது. வெரி குட் நம்பர். டெப் டு OP வந்து பார்த்திங்கன்னா டெப்ட் ஈக்விட்டி இல்லை, நான் வந்து டெப் டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை பார்ப்பேன். ஸோ அதில் வந்து 30%, அதாவது இவங்க
இவங்க இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இன்கமில் 30% தான் இவங்களுக்கு டெப்ட்டாக இருக்குது. ஸோ 1/3 எடுத்துக்கிட்டனாலே அவங்க டெப்ட்டை முடிச்சிடலாம். லேட்டஸ்ட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து இவங்க நல்ல டீசெண்டான க்ரோத்துங்க. இன்ட்ரீம் டிவிடெண்ட்ஸும் இவங்க ₹20 பெர் ஷேர் சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக வந்து நான் டிவிடெண்ட்ஸை நான் எப்படி பார்ப்பேன்னா, ஓகே ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்குறாங்க ஒன்று, பட் நான் வந்து நிறைய அக்விசிஷனு, நிறைய மெர்ஜரு, இந்த மாதிரி நிறைய டிப்ளாய் பண்ணி க்ரோ ஆகணும்னு பார்ப்பேன். ஏன்னா எனக்கு டிவிடெண்ட்ஸை விட அந்த க்ரோத் வந்து நல்லா இருக்கணும்னு. இவங்க ரீசெண்டாக அக்விசிஷனும் பண்ணியிருக்கிறாங்க. கைடன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சிஎன்பிசியோட ஒரு இது பார்த்தேன் நான். இது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ பார்த்தேன் இதை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நான் சொன்னேன் இல்லையா, $1 பில்லியன் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி அதை அச்சீவ் பண்ணாங்க. $2 பில்லியன் சொல்லி இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. அடுத்து வந்து சிஎஃப்ஓ வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, $5 பில்லியன் ரெவன்யூ தான் எங்கள் டார்கெட் FY31 அப்படிங்கிறாரு. ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்க இன்டர்வியூ இது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும். FY20லேருந்து 24 இவங்களோட கேகர் ரெவன்யூ கேகர் வந்து 24% இருக்குது. இப்போ கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 20 above தான் இருந்துச்சு. அடுத்து ரெவன்யூ கேகர் வந்து ஐபிஓ டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17.3, ஒரு நல்ல ரிட்டர்னுங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த கம்பெனியில் மட்டுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய மியூச்சுவல் ஃபண்டை பீட் பண்ணியிருப்பீங்க. பட் நான் அதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அது அட்வைசபிள் கிடையாது. ஒரு 20 to 25 கம்பெனிஸாவது கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோ இருக்கணும். அடுத்து வந்து என்னோடய வியூ வந்து பார்த்திங்கன்னா, இவங்க என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, சிஎஃப்ஓ $2 பில்லியன் சொல்லியிருக்கிறாரு. கரெக்டுங்களா, கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டாங்க. அடுத்து FY31 அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா $5 பில்லியன் கரெக்டுங்களா. இப்போ நான் ஒரு 89 INR அப்படின்னு வச்சேன்னா 27 டைமில் ஒரு கன்சர்வேட்டிவாக வச்சுருக்கிறேன். டாலர் நம்ம INR குறையுது இல்லையா, மதிப்பு குறையுது இல்லையா, அதை வச்சு. ஸோ ஒரு 17.8K அந்தளவுக்கு வந்து க்ரோர் வந்து இவங்க இந்தியன் ருப்பியில் வந்து அவங்க ரெவன்யூ இருக்கும். இவங்க சொல்கிற டார்கெட்டை அவங்க அச்சீவ் பண்ணாங்கன்னா, இது FY27 எனக்கு டவுட் இல்லைங்க, பண்ணிவிடுவாங்க. FY31 வந்து இவங்க வந்து 47 ஆகணும் அப்படிங்கிறது இவங்களோட கைடன்ஸாக இருக்குது. ஸோ இதை நோக்கி அவங்க பயணிச்சிட்ருக்கிறாங்க. ஸோ அக்ரெசிவாகவும் இருக்கிறாங்க, பிளான் கரெக்டாக இருக்குது, அக்விசிஷன் மெர்ஜிங் இது எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸும் நல்லா இருக்குது. அவங்க பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிற ஃபேர்ம்ஸும் வந்து பெரிய பெரிய AWS, கூகுள் க்ளவுடு, அஸ்யூர் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸோட, மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் இந்த மாதிரி பெரிய கம்பெனியோட இவங்க பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மற்ற இன்ஃபோசிஸ் இதை விட எனக்கு தெரிஞ்சு அதை கம்பேர் பண்ணுறப்போ க்ரோத் ரேட்டில் வந்து இவங்க ஆக்சிலேஷன் வந்து இன்னும் பெட்டராக இருக்குது. நம்ம வந்து இன்ஃபோசிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. எந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்பீடாக போயிட்டு இருக்காங்களோ நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ தான் வந்து உங்கள் மணியும் க்ரோ ஆகும். ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்குது இல்லைங்களா. ஒன்று EPS ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா ஷேர் ப்ரைஸ் அதிகமாகலாம், இல்லை PE அதிகமாகணும். கரெக்டுங்களா. இல்லை PE கம்மியாக வாங்கி நீங்கள் எனக்கு EPS பற்றி பிரச்சனை இல்லை, நான் PE கம்மியாக நான் வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எப்போ அந்த PE ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும். ஸோ என்னோடய கான்செப்ட் வந்து க்ரோத் ப்ளஸ் வேல்யூங்க, ரெண்டுமே இருக்கணும். எனக்கு வேல்யூ இருக்கணும், க்ரோத்தும் இருக்கணும். ஸோ EPS வந்து க்ரோத்தை பொறுத்தது. கரெக்டுங்களா. இவங்க ஆம்பிஷன் அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா என்னோடய கால்குலேஷன் பிரகாரம் இப்போது இப்போ இருக்கிற EPS எவ்வளோ, இப்போ இருக்கிற EPS வந்து பார்த்திங்கன்னா ₹85 இருக்குங்க. கரெக்டுங்களா. ஸோ 85 into 65, ஸோ ₹5531 இருக்குது இவங்களோட ஷேர் ப்ரைஸு. பட் நான் 65 PE கொடுக்குறோம் இல்லைங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ கரண்ட்டாக இருக்குது, நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம இவங்க அச்சீவ் பண்ணுறப்போ நம்ம ஒரு 40 கொடுக்கலாம். அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரெவன்யூ 17.8K ரெவன்யூ வரப்போ வந்து ஒரு ₹150 எனக்கு EPS வரும்னு தோணுது. அப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு 40ன்னு வச்சிங்கன்னா எவ்வளோ வருது, ஒரு ₹6000 கிட்ட வருது. கரெக்டுங்களா. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் இருக்குது. நீங்கள் போடுற பணம் வந்து அந்த 40 PE அப்படிங்கிறது வந்து இவங்க ஒரு ஆவரேஜாக அந்த அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்க க்ரோத் அப்படி இருக்கிறப்போ வந்து PE எல்லாம் ரொம்ப இறக்க விட மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சு வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க இருப்பாங்கிறது என்னோடய நம்பிக்கை. அப்படி வச்சு பார்க்குறப்போ ஒரு ₹6000 கரெக்டுங்களா. ஸோ நீங்கள் ₹6000 கீழே அப்படி டக்கு 1, 2, 5, 10 இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டே இருக்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் ட்ராக் பண்ணணும், நான் அடுத்து சொல்கிறேன் டிஸ்க்ளைமரில். இப்போது அந்த 31க்கு ஒரு டார்கெட் வச்சுருக்கிறாங்கல்ல, அதை அவங்க அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா ₹390 வந்து அவங்களோட EPSஆக இருக்கும். ஸோ ஒரு 400 into 40 போடுங்களேன், ₹16000. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா
உங்களுக்கு 3 டைம்ஸ் வந்து மல்டிபேக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இவங்க முன்னாடி பண்ணியிருக்கிறாங்க. நான் அந்த ஷீட்டில் உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா, முன்னாடி உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, இவங்க வந்து முன்னாடி வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. பண்ணுவாங்கிறது என்னோட நம்பிக்கை. பண்ணுனாங்க அப்படின்னா இது ஒரு 3 பேக்கர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்க. இப்போது டிஸ்க்ளைமர் வந்து பார்த்துருவோம். டிஸ்க்ளைமர் என்னென்னா, இதை நான் வந்து நீங்கள் பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னோட ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது கம்பெனியை பற்றியான என்ன கம்பெனி பண்ணிகிட்ருக்குது, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த சொன்னதை அச்சீவ் பண்ணாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு ஹை லெவல், ரொம்ப உள்ள அவங்க அக்யூசியேஷனில் என்னென்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன டூல், இப்போ நிறைய ஏஐ டூல்ஸ்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் உள்ளே படித்தேன். அதெல்லாம் சொன்னால் ரொம்ப போரிங்காக இருக்கும் உங்களுக்கு. பட் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கம்பெனி என்ன பண்ணுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம 40 PE தான் கன்சர்வேட்டிவாகவும் கொடுத்து வச்சுருக்கிறோம் FY27க்கும் FY31க்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோத் வந்து டேட்டா இந்த 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 ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாமே மேனேஜ்மெண்ட் சொன்னதை வச்சு தான், அவங்க பொதுவெளியில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை வச்சு நான் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை ட்ராக் பண்ணுங்கள். அவங்க அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அவங்க வந்து எங்கேயாவது சொதப்பினாங்க அப்படின்னா வெளியே வரக்கோ இல்லை வந்து உங்களோட அலோகேஷனை குறைச்சிக்கிறதுக்கு, இப்போ 5% நீங்கள் 20 கம்பெனி வச்சுருக்கிறீங்க, எவ்ரி கம்பெனி 5%. அதில் வந்து இப்போது ஏதோ கொஞ்சம் சப்போஸ் நீங்கள் படிக்கிறீங்க, ஏதோ ஒரு குவார்ட்டர் 2 குவார்ட்டர் மிஸ் ஆகுது, அதுக்கான ரீசன்ஸ் அவங்கள்ட்ட கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். பட் நான் குறைப்பேன். ஏன்னா அதை அவங்க மறுபடியும் பேக் டு த ட்ராக் வந்தால் தான் நான் போய் மறுபடியும் 5% கொண்டு போவாங்கள. நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு அவங்க கரெக்டான போகல அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிறவோ உங்கள் பொசிஷனை கட் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் கூட தயங்காதீங்க. ஸோ கடலில் நிறைய மீன் இருக்கிற மாதிரி இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்ம மார்க்கெட்டில். ஸோ இது ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் அப்படி மட்டும் பாருங்கள், எனக்கு இது விட்டால் வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி மட்டும் இருந்துடாதீங்க. ஸ்டாப் லாஸ் வேணுன்னா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 5%, 10%, 20%. சப்போஸ் அதை ஹிட்டாகி கீழே போனீங்கன்னா நீங்கள் இன்னும் கீழே இறங்க விட்டுட்டு கூட நீங்கள் வாங்கலாம். நீங்கள் அந்த பணத்தை எடுத்துகிட்டு நீங்கள் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா. கரெக்ஷனுக்கும் ஃப்ரீ ஃபாலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் விழுந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃப்ரீ ஃபாலு. ஸோ ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வருது அப்படின்னா, இந்த டீப்சிக்கு வந்து அனந்த்ராஜுக்கு விழுந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வரப்போ நீங்கள் டக்குன்னு போய் அப்பப்போ அவரேஜ் பண்ணாதீங்க. பாட்டம் அவுட் ஆகட்டும், நல்லா செட்டில் ஆகி டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கள். அவங்க எந்த இடத்துல பாட்டம் அவுட் ஆகிறான், வால்யூம் எப்படி இருக்குது, ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, RSI எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் டிசிஷன் எடுங்க. ஸோ அடுத்து புல் மார்க்கெட் இது வந்து என்னோடய கான்செப்ட்டு. நான் வந்து 60 கொடுத்தேன் புல் மார்க்கெட். அந்த டைமில் புல் மார்க்கெட் இருந்து FY27 வந்து பார்த்திங்கன்னா இது 9,000 வரைக்கும் போகும். ஸோ அதுக்கும் சான்சஸ் இருக்குது. 40 அப்படிங்கிறது நான் பிட்டு கொடுத்துருக்குறேன். இவங்க 30 வரைக்கும் கொண்டு போகிறாங்க அப்படின்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. 4,500 வந்து நிற்கும். பட் அது சான்சஸ் கம்மி. பட் நம்ம அதை மைண்ட்லேயே வச்சுக்கணும். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல வந்தது. இந்த கண்டென்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்ங்க.